அதனால் இளைய தலைமுறையை சொல்லுகிறேன், நீங்க தப்பி தவறி உங்க காதலி கிட்ட பேசும்போது கூட ஜாக்கிரதையா பேசணும். குறிப்பாக இந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிற வழக்குகளிலே சிக்குவர்களை நான் காப்பாற்ற மாட்டேன். கஞ்சா, ஹபீன், ஹாரன் போய் விற்கின்ற தொழில்களை செய்து பல குடும்பங்கள் நடுவீதியிலே நிற்பதற்கு காரணமாக இருப்பவர்களை நான் காப்பாற்ற மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு உணர்ச்சி வயப்பட்டு ஒரு தவறை செய்து விட்டேன், ஏன் ஒரு கொலையை கூட செய்து விட்டேன். என்னை ஒருத்தன் கொலை செய்ய வந்தான், என் தாயை கொன்று விட்டான், என் மனைவியை கைப்பிடித்து விட்டான், என் தங்கச்சியை அவதூறாக பேசினான், உணர்ச்சி வயப்பட்டு நான் அவனை தாக்கி விட்டேன், அடித்து விட்டேன் என்று சொன்னாலும் கூட நான் மன்னித்து அவரை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டுடைய உயர்ந்தபட்ச பொறுப்பில் இருக்கிற டிஜிபியிலிருந்து முதலமைச்சர் வரை சென்று உங்களை காப்பாற்றுவதற்கு போராடுவேன். தேவைப்பட்டால் உயர்நீதிமன்ற, உச்ச நீதிமன்றங்களில் நானே என் செலவிலே வழக்கறிஞர்களை வைத்து வாதாடுவேன். ஆனால் பாலியல் குற்றச்சாட்டிற்காக என்னிடத்தில் யாரும் ரெக்கமெண்டேஷன் வரக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் மனித சமூகம் வெறுக்கின்ற தீங்கான செயல்களிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது. இங்கே சால்வை போடக்கூடாது, மாலை போடக்கூடாது, காலில் விழுகிற கலாச்சாரம் கூடாது, அண்ணன் வரார் விலகு விலகு என்று இருசக்கர வாகனங்களில், கார்களில் பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது. அதுபோன்று ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இது இருக்க வேண்டும். இன்றைய தினம் தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலேயும் அரசியல் கட்சி என்றால் வெட்டி பந்தாக்கள், வீண் வீர வசனங்கள் பேசிக் கொண்டிருக்கிற அரசியல் சூழலை மாற்றி, குறிப்பா தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களின் வாழ்வுரிமைக்காகவும் பொருளற்ற மக்களின் குரலாகவும் ஒலிக்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு இந்த அரசியல் இயக்கத்தை 13 ஆண்டு காலமாக நான் நடத்தி வருகிறேன். அந்த வகையில் ஒரு நேர்மையான மாற்று அரசியலை இந்த மண்ணிலே செய்து கொண்டிருக்கிற நான், அல்லது என்னோடு இருக்கிற என்னுடைய தளபதிகளாக இணைந்திருக்கிற ஏற்கனவே இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள் எப்போதெல்லாம் தவறு செய்தவர்கள், எப்போதெல்லாம் உங்களை ட்ரோல் செய்யலாம், எப்போதெல்லாம் உங்களை குறித்து வீடியோ வெளியிடலாம், எப்போதெல்லாம் உங்களை குறித்து ஆடியோ வெளியிடலாம் என்று கழுகு போல் காத்திருக்கிற காமவெறி கூட்டமும் இந்த மண்ணில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, உங்களுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கூட பேசும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஒரு பெண்ணை திரும்ப திரும்ப அவன் டீசிங் செய்கிறான், தவறாக அவர்களை தொடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு பெயில் கிடையாது. அவன் சாகின்ற வரையிலும் சிறையில் இருக்கக்கூடிய சட்டமும் நிறைவேற்றி இருக்கிறது. அதனால் இளைய தலைமுறையை சொல்லுகிறேன், நீங்க தப்பி தவறி உங்க காதலி கிட்ட பேசும்போது கூட ஜாக்கிரதையா பேசணும். காதலியை நீங்கள் கோபத்தில் அடித்தால் கூட, காதலி உங்களை சென்று புகார் அளித்தால் என்றால் இந்த வழக்குகளிலே நீங்க சிறைப்படுத்தப்படுவீர்கள். அதுபோன்று ஏனைய குற்ற வழக்குகளை திரும்ப திரும்ப குற்றம் செய்வர்களை கூட இப்போது காவல்துறை இந்த வழக்கை பயன்படுத்தி இந்த வழக்கிலே உங்களையும் கோர்த்து விட்டு மரண தண்டனைக்கும் சாகின்ற வரையில் சிறையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆதலால் கடந்த காலங்களில் செய்த குற்றங்களை மறப்போம், மன்னிப்போம். இன்றிலிருந்து ஒரு புதிய மனிதனாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராக வேண்டும். மனிதர்கள் யாரும் தவறு செய்தாதவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாரும் தவறு செய்பவர்கள் தான். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களாக இருக்கலாம். அந்த தவறிலிருந்து பாடம் கற்பித்துக் கொண்டு படிப்பினை பெற்றுக் கொண்டு தன்னை திரித்துக் கொள்வதுதான் ஆறறிவு பெற்ற மனிதன் என்பதை நீங்கள் உணர்ந்து இனிவரும் காலங்களில் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் முன்வைக்கிறேன்.